விரும்பி போனாங்க வந்தாங்க. இந்த இடத்துல விசேஷம் என்று சொன்னா நாங்க அதை படிச்சு கொள்ளணும். அதாவது எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா நாயன் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்கள தான் உலகத்துல முதலாவது மனிதனாக அல்லாஹ் படைச்சார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு பிறகு அல்லாஹ் இரண்டாவது படைச்சது யாரு? ஒரு ஆம்பளையை தான் மனித உலகத்துல முதலாவது படைச்ச ஆம்பளையை தான் படைச்சான். சரியா? ஒரு ஆம்பளை படவான். இரண்டாவது அல்லாஹ் படைச்ச 1,24,000 நபிமார்கள்ல இரண்டாவது நபியை படைக்கல. ஒரு ஆம்பளை உலகத்துல தனிய வாழ 7 வருடம் அல்லாஹ் முடிவெடுத்து இரண்டாவது அல்லாஹ் படைச்ச ஹவ்வா நாயை தான் படைச்சான். ஒரு ஜோடத்தான் முதலாக படைச்சு 2 பேருடைய கல்யாணத்தை அல்லாஹ் செஞ்சு வச்சான். எங்க? சொர்க்கத்துல. 2 பேரும் சொர்க்கத்துல அல்லாஹ் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து போட்டு சொன்ன 2 பேரும் தின்னுங்க குடிங்க இங்க ராகத்தான் நில்லுங்க. ஒரு மரத்தை காட்டி சொன்ன இந்த மரத்துக்கு மட்டும் நெருங்க வானம், இதால மட்டும் கனி சாப்பிட வானம் அன்றைக்கும் பையனால சொன்ன. அதுக்கு பிறகு 2 பேரும் சொர்க்கத்துல தின்ன குடிச்சு கொண்டிருக்கிறாங்க, ராகத்தாயிக்கிறாங்க. இப்ப ஷைத்தானுக்கோணும் இவன் 2 பேரும் சொர்க்கத்தால வெளியெடுக்கணும். அந்த நேரத்துல தான் நீங்க 2 பேரும் இதை தின்னாமல் இருந்தா நீங்க மனுஷன் எப்பயாவது 3 நாளைக்கு உலகத்துக்கு போவா. இதை திண்டா நீங்க 2 பேரும் மலக்கு, ஒரு காலம் சொர்க்கத்தால உங்களுக்கு வெளியே போக தேவையில்லை என்று ஷைத்தான் மெசேஜ கொடுக்கிற. அப்பதான் என்ன செய்த ஹவ்வா நாஹி ஷல்லி ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அதை திண்ட உடனே 2 பேரும் உடுப்பு இல்லாம நிர்வாணமாகிட்டாங்க. அதே மாதிரி 2 பேருக்கும் பாத்ரூம் முடுக்கு வந்துட்டு, டாய்லெட் முடுக்கு வந்துட்டு. சொர்க்கத்துல நாங்க எவ்வளவுதான் தின்ன குடிச்சாலும் கஸ்தூரி மாதிரி மணக்கத்தான் போகும் இன்ஷா அல்லாஹ். அங்க பாத்ரூம் ஒன்றும் இல்ல சொர்க்கத்துல நாங்க தின்ற குடிக்கிறது எல்லாம் கஸ்தூரியாக மனமாக வேர்வையாகத்தான் போகும். அது அவ்வளவுக்கு இன்பமாயிக்கும். ஆனா இவங்க 2 பேரும் சாப்பிடுறதுனால இப்ப அங்க சொர்க்கத்துல டாய்லெட் இல்லாததுனால அல்லாஹ் தெரிவு செஞ்சாங்க, உங்களுக்கு டாய்லெட்டுக்கு இங்கே நீங்க தான் அனுப்பின, இங்க உலகத்துக்கு அனுப்பி. இப்ப நாங்க பேலஸ் கட்டி கொண்டு இருக்கோம், நல்ல இந்த கோடிக்கணக்கு இந்த செலவழி சூடு கட்டி கொண்டு இருக்கோமே, இந்த உலகத்துக்கு தான் அனுப்பினான். இந்த உலகத்துக்கு அனுப்பின ஆதம் அலைஹிஸ்ஸலாத் எங்க இறக்கினான் அல்லாஹ்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத் எங்க இறக்கினான்? ஸ்ரீலங்கா. அதான் பாவாதமலை இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல கால்பாது. அப்ப ஸ்ரீலங்கா இந்தியா மொண்டாக இருந்திருக்குது. ஹவ்வா நாஹி அல்லாஹ் இறக்கினது இந்த உம்மும்மா ஆச்சி பாட்டி என்று அவங்களுக்கு அரபிக்ல சொல்ல ஜெத்தத்துன் ஜெத்தா ஜெத்தா ஆச்சி. சரியா? மூதாட்டி என்று எங்கட உம்மும்மோட பரம்பரை. அப்ப அதனாலதான் நாங்க இறங்கின ஏர்போர்ட் எங்க ஜித்தா ஏர்போர்ட் என்று அவங்களோட தியாரம் இன்றைக்கும் ஹவ்வா நாஹி இருக்குது. அவங்க மிடில் ஈஸ்ட்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஸ்ரீலங்காவில 2 பேரும் இறங்கி பல ஆண்டுகள் 2 பேரும் ஒருத்தருக்கு தேடி கொண்டாங்க. எங்க ஆதம் எங்க ஹவ்வா, எங்க ஆதம் எங்க ஹவ்வான்னு தேடி சில அறிவிப்புல 40 வருஷம் என்று வருது, சில அறிவிப்புல 300 வருஷம் என்று வருது. தேடி இந்தத்துக்கு பிறகு 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணின இடம் தான் இந்த இடம், அரஃபாண்ட அறிமுகமான இடம். 2 பேரும் அறிமுகமான இடம் தான் இந்த ஜபலுர் ரஹ்மான் சொல்லக்கூடிய இந்த இடம், இந்த அரஃபா மைதானம். அதனால இந்த ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இந்த இடத்துக்கு ஒரு சிறப்புண்டு வரலாறு வந்துட்டு. இப்ப இந்த இடத்துல தான் ஹஜ்ஜுடைய காலத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக தெரிவு செஞ்ச இந்த இடம் அரஃபா மைதானம், அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால் இந்த அரஃபா மைதானத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி ஹஜ்ஜில அவங்க பயான் பண்ணின இடமும் இந்த இடத்துல வச்சுதான். கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள், நபிமாருடைய லெவலுக்கு சஹாபாக்கள் இருந்தாங்க அந்த கவுண்ட்ல, அதாவது எண்ணிக்கையில். அவ்வளவு சஹாபாக்களும் இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயத்துடன் பயான் பண்ண தொடங்கினாங்க. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இவத்துல 100 பேரும் இன்னைக்கு இல்ல. நான் பயான் பண்ணி ஸ்பீக்கரை வச்சும் பின்னு கேட்கலன்னு வாசிலனே. 1,24,000 சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயான் பண்ணினாங்க. முன்னுக்கு நிக்கிய சஹாபிக்கு கேட்கிற அளவும் ஆக பின்னுக்குள்ள சஹாபிக்கு கேட்கிற அளவுக்கும் இடையில சின்ன டிஃபரன்ஸ் கூட இல்லை. அது எப்படி நடக்கும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச தொடங்குற உடனே உலகத்தை அப்படியே அமைதிப்படுத்திடுவார். ஒரு சத்தம் இருக்காது. சஹாபாக்கள் ஒரு உஷும்பில் இந்த இடத்துல எந்த அளவுக்கு என்றா ஹதீஸ்ல வருது, பறவைகளுக்கு பேர்ட்ஸ் சஹாபாக்கள தலையில நிக்குமா, ஸ்டாச்சுன்னு நினைச்சு பிலிமை நினைச்சு தலையில நிக்குமா, அந்த அளவுக்கு மதி மயங்கிப்பாங்களா சஹாபாக்கள். இந்த இடத்துல வச்சுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி ஹஜ்ஜில பயான் பண்ண தொடங்கினாங்க. அரஃபாவுடைய நாள் பயான்ல நான் சொன்னேன். அப்பவே சஹாபாக்கள் தேம்பி அழுந்தாங்க. ஏன் தெரியுமா அழுந்தாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற விஷயங்கள் எடுக்கிறதுக்கு மட்டுமல்ல,
இந்த பயானோட விளங்குது. அடுத்த வருஷம் ஹஜ்ஜல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டு பிரிஞ்சிடுவாங்க. தேம்பி அழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது துல்ஹஜ் மாசம். துல்ஹஜ்க்கு அடுத்த மாசம் என்ன? முஹர்ரம், சஃபர், ரபீல் அவ்வல், ரபீல் ஆஹிர், ஜுமாதுல் அவ்வல், ஜுமாதுல் ஆஹிர், ரபீல் அவ்வல் 6ஆம் மாசம் மரச்சல்ல 4 மாசத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆக போறாங்க. முஹர்ரம், சஃபர், ரபீல் அவ்வல் 3 மாசம் ஸல்லல்லாஹு வஃபாத் ஆக போறாங்க. சஹாபாக்களுக்கு இது தாங்கேலா போகமன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். அதனால முஸ்தலிஃபால கல்லு பிறக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்லு பிறக்கல சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, மனுஷ சர கட்டிக்கொள்ளணும், அடுத்த வருஷம் தனியே தான் கல்லு பிறக்கணும்ன்றாங்க. சஹாபாக்கள் தாங்கேலா கொஞ்சம் கொஞ்சம் உடைச்சாங்க கவலைய. அரஃபாவில் சொன்னாங்க, அல்லாஹ் ஹயாத்து மௌத் எப்படி வச்சுக்கோ தெரியாது. அப்பவே சஹாபாக்களுக்கு தெரியும். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது வரஐத الناس يدخلون في دين الله افواجا யா ரசூலல்லாஹ், மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வருவதை நீங்க காணுவீங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. இவ சந்தோஷமான செய்தி தானே, எல்லாரும் இஸ்லாத்துக்கு. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தேம்பி அழுதாங்க. இங்க சந்தோஷமான மெசேஜ் வருது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தேம்பி தாங்கலாம் அழுதாங்க. என்ன சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அபூபக்கர் சந்தோஷமான விஷயம் தானே குர்ஆன் ஆயத்து, நீங்க என்னத்துக்கு இப்படி அழுதீங்க? இல்ல அது உங்களுக்கு விளங்காது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டு பிரிய போறாங்க, இஸ்லாம் வளருதுண்டா, அவங்க பிரிய போறது இந்த இடத்துல எங்களுக்கு அல்லாஹ் தார மெசேஜ்னு சொல்லி அழுவாங்க. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி உபதேசத்தை அந்த ஹஜ்ஜத்துல் வதாவில வச்சு பண்ணின இடமும் இந்த இடம் தான். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல சொன்ன நிறைய புத்திமதிகளை நான் அன்றைக்கு அரஃபாவுடைய நாளிலே நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல விசேஷமாக எங்களோட வாழ்க்கையில நாங்க தொழுகையை நாங்க பற்றி பிடிச்சு கொள்ளணும். அதே மாதிரி யாரும் ஒரு மனுஷர் இன்னொரு கூட்டத்தை கேவலமாக இழிவாக நினைக்க கூடாது. எங்களோட வாழ்க்கையில நாங்க மாத்திக்கொள்ளணும். அதே மாதிரி உலகத்துல நாங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். நாங்க அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை. மனுஷன் அடிமையாக யூஸ் பண்ண கூடாது. பெண்களுக்கு ஒரு உரிமைகளை வேற கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதனால எல்லா விஷயத்தையும் சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கணவன் மனைவியோட விஷயத்தை சொன்னாங்க. இந்த விஷயத்தை சொல்லி போட்டு அன்றைக்கு பயான்ல நான் சொல்ல வந்தேன். ஆனா எனக்கு டைம் போதாது, அரஃபாவுடைய நாள் எங்களுக்கு டைம் லிமிட் பண்ணப்பட்ட. அதனால கணவன் மனைவியோட விஷயத்தை ஊண்டி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொன்னதானே, ஒரு கணவன்மாருக்கு தாண்ட மனைவி செய்யணுமான கடமை இருக்குது, மனைவி மாதிரி தாண்ட கணவனை செய்யணுமான கடமைகள் இருக்குது. அதுவரை எடுத்து நாங்க படிச்சு அதுக்குள்ள மாதிரி எங்கட வாழ்க்கையை மாத்திக்கொள்ளணும். இல்ல ஹஸ்ரத் எந்த பொண்டாட்டியை பத்தி உங்களுக்கு தெரியா, நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல, நீங்க மாத்திக்கொள்ளுங்க பொண்டாட்டி, எந்த பொண்டாட்டி தான் எனக்கே தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றாங்க. ஒரு விஷயத்த சொல்றேன், அல்லாஹ் மனுஷனுக்கு 6 அறிவை கொடுத்திருக்கியா, அப்படிதான். மிருகங்களுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவுன்னு சொல்லுவாங்க. மனுஷன் ஆம்பளை இல்ல, ஆம்பளைக்கும் தான் பொம்பளைக்கும் தான். எல்லாருக்கும் எல்லாம் இறக்கத்தன்மை வச்சிருக்கியான். எங்கட மனுஷனுக்கு எல்லாம் பெரிய ஒரு பவரை வச்சிருக்கியான். ஆனா ஒரு புலி, ஒரு சிங்கம், ஒரு முதல்ல இவத்துல நின்னா நாங்க இப்ப எப்படி இருப்போம்? தலையத்ததாகவும் சொல்லுவாங்க. இங்கில்ல அங்க கண்டாலும் நாங்க பஸ்ஸுக்குள்ள கதவை மூடிக்கொள்வோம். அரவாசி பேர் ஏறி இல்லாட்டி ஏறின கொஞ்சமும் ஏறாத கொஞ்சத்தை வெளியே வச்சு கதவை மூடிக்கொள்வான். நீ செத்தாலும் சரி என்ன இல்லையா? அப்படிதான் மனுஷன். சின்ன பொண்டாட்டி வேலையை மாப்பிள்ளைன்னு சொல்லுவா, மூடு பயமாக்குதுன்னுவார். இப்ப மிருகத்துக்கு நாங்க அவ்வளவு பயம். ஏன் தெரியுமா? சிங்கத்திட புலியிட சாப்பாடு எங்கட இறைச்சி, எங்கட ரத்தம் மனம் தான் எனக்கு பசியை நூக்கும். ஆனா டிஸ்கவரி சேனல்ல பாருங்களே, சிங்கத்தை பசியில போடுவான் எத்தனையோ நாளைக்கு, புலிய பசியில போடுவான் எத்தனையோ நாளைக்கு. பசியில போட்டுட்டு அந்த சிங்கத்தை வளர்க்கிற, அந்த சிங்கத்தை குளிப்பற்ற, அந்த சிங்கத்தை தின்ன கொடுக்கிற, அந்த சிங்கத்தை மோந்து கொள்ற, அந்த சிங்கத்துல களத்தை தடாவு அந்த ஓனர் இருக்கிறாரு, ஓனர் எஜமான், அவரை திறந்துடுத கேட்டுக்குள்ளுக்கு. அவ்வளவு பேரும் பார்த்து சொல்ல பயம், அடே இந்த மனுஷன் வாழ்க்கை முடிஞ்சா பசியில துடிக்கும். ஆனா கேட்டை திறந்த உடனே அந்த சிங்கம் ஓடி வந்து இந்த மனுஷனை பட்ட பசியில தாண்ட சாப்பாடான அந்த மனிதனை கெட்டி மோந்து கொள்ளுது, சொக்கே மோந்து கொள்ளுது, புலி வந்து மோந்து கொள்ளுது. ஏன் தெரியுமா? அந்த மிருகத்துக்கே தெரியும், எனக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் இவன் என்ன தின்னத்தாரவன், எனக்கு குடிக்கத்தாரவன், எனக்கு குளிப்பற்றவன், எனக்கு இறக்கம் காட்டுவன் என்று மிருகத்தை கூட மாத்தக்கூடிய சக்தியை அல்லாஹ் மனுஷனுக்கு வச்சிருக்கிறார். முதல்ல வாயை திறக்குது, கையை போடுறான், உள்ளுக்கு வர காட்டிமான், அவன கையை கடிக்காது, நான் போட்டேன் என் கையை கடிச்சு போட்டுடும், கை இல்லாம தான் வரவாகும். ஏன் தெரியுமா? அந்த மிருகத்தை கூட மாத்திய சக்தி எல்லாம் எங்களுக்கு தந்து வச்சிருக்கியான் அறிவுல. இந்த அறிவை யூஸ் பண்ணாதவங்க தான் வாழ்க்கையில காண்டி கோட்டும் டிவோர்ஸும் பிரச்சனையிலையும் போற, பாதிக்கப்படுத பிள்ளைகள்,
ஒரு இடத்துல ஒரு நாள் பயானுக்கு பேத்து ரூட்டுக்கு பேத்து நிற்க சாப்பாட்டுக்கு சரியான ஒரு கண்ணீர் போன ஒரு விஷயம். நான் நிக்கிறத காணல. 2 புள்ள பாலகண்ட ரூட்டுள்ளுக்கு வந்து அந்த உம்மா கெட்டி பிடிச்சு கொண்டு கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மாமா இந்த குண்டேடா சண்டை போட்டான்னு கேட்டா. மாமா இந்த குண்டேடா அவங்களோட சண்டை போட்டான்னு கேட்டா. எப்படி இருக்கும் உம்மா வாப்பட புத்தி இல்லாத தனம்? அந்த பாலகன் ஸ்கூல் பேச எவ்வளவு அழுகலாயிருக்கும், எவ்வளவு கண்ணீர் வடிக்கையாயிருக்கும். அந்த புள்ள செஞ்ச குத்தம் என்ன? புத்தி இல்லாத புத்தி கட்ட உம்மாவுக்கு பிறந்த குத்தம். அருமையானவர்களே, இந்த நிலைமை எங்கட புள்ளையில் வரக்கூடாது, எங்கட பேர புள்ளையில் வரக்கூடாது. வாழ்க்கையில் விட்டு கொடுங்க, பணிஞ்சு போங்க. புள்ளையிட முன்னு தூஷணம் பாட வானம், புள்ளையிட முன்னு கோபத்தை வெளிப்படுத்த வானம். 2 பேர் சூடான ஒருத்தர் இறங்கி போங்க. உங்களோட குத்தம் இல்லை, உங்களோட தவறு இல்லை, அல்லாஹுக்காக பணிஞ்சு போங்க. என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஐ எம் சாரிக்கு ஏழும் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க ஏழும், ஒரு குடும்பத்தை தரையிலும் 2 பேருக்கும் பெருமை. நான் வரணுமா, நானே இறங்கணும், நீ இறங்கணும். இந்த நிலைமை வரக்கூடாது. இந்த நிலைமை வந்து 2 சைடும் பிடிவாதத்துல போனா அந்த குடும்பத்துல ஒரு காலமுமே அந்த குடும்பத்துல நிம்மதி வராது, கண்ணியம் வராது. அந்த பிள்ளைகள் நாளைக்கு நாங்க மௌத்தாகி கபர்ல இருந்தாலும் என் உம்மா கடிச்ச வாப்பா துவா கேட்க மாட்டோம், எல்லாம் பாதுகாக்கணும். என் வாப்ப கேசி இந்த உம்மா கொடுமை செஞ்ச அப்பதான் எல்லாம் வெளியாகும். அங்க போனா தான் ரிசல்ட் வரும். அதனால அல்லாஹ் தந்த அறிவை பயன்படுத்தணும். அதுக்கு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல கடைசியா சொல்லி போட்டு எல்லா புத்திமதியும் சொல்லி போட்டு கேட்டாங்க, அலா பல்லகத்துக்கும் நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தானே, நீங்க எடுத்து அனுப்பீங்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லிட்டீங்க யா ரசூலல்லாஹ், உங்களோட சொர்க்கத்திலே கோலம் யா ரசூலல்லாஹ், உங்களோட புத்திமதிகளை கேட்போம் யா ரசூலல்லாஹ், எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ப்ராமிஸ் பண்ணினாங்க இந்த இடத்துல. அதனால நாங்களும் எங்களோட வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் ப்ராமிஸ் பண்ணி எங்களோட வாழ்க்கையை நாங்களும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதனால அப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடத்துல சிறப்பான நேரத்தில் அல்லாஹ் தஆலா நாயர் எங்களை ஒன்று சேர்த்து வச்சான். மிச்ச நேரம் பயான் பண்ணதுக்கு சொல்றேன்டா, விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். கேட்ட விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து அல்லாஹ் தஆலா நாயர் சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், இந்த அரஃபா மைதானத்தில் அல்லாஹ் மீண்டும் இஹ்ராமோடு வந்து தங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. யாரெல்லாம் யா அல்லாஹ் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று ஆசை வச்சு துஆ கேட்கிறார்களோ யா அல்லாஹ், மீண்டும் யா அல்லாஹ் அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்தில் நோயாளிகளாக, கஷ்டவாளிகளாக, தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர் அனைவருடைய கஷ்டங்களை நீக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பரக்கத்தை செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பரக்கத்தை செய்வாயாக. யா அல்லாஹ், குடும்ப வாழ்க்கையிலே பரக்கத்தான மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு கணவன் மனைவிமாருடைய வாழ்க்கையும் யா அல்லாஹ் தன் பிள்ளைகளுக்கு கண்குளிர்ச்சியான வாழ்க்கையாக அமைச்சு கொடுத்திரு. யா அல்லாஹ், எங்களோட நடத்தைகளை, பேச்சுவார்த்தைகளை பார்த்து எங்களுடைய பிள்ளைகள் நொந்து விடாம எங்களை பாதுகாத்திரு. யா அல்லாஹ், நீ தந்த செல்வங்களை யா அல்லாஹ் அன்பு காட்டி இரக்கம் காட்டி உலகத்தில் வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், குடும்பங்கள் யா அல்லாஹ் பிரிஞ்சு சீரழியக்கூடிய நிலைமைகள் வந்து விடாமல் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சதனால யா அல்லாஹ், எத்தனையோ தாய் தகப்பனுடைய கெட்ட குணங்கள் காரணமாக யா அல்லாஹ் எவ்வளவு பிள்ளைகள் யா அல்லாஹ் அனாதைகளாக யா அல்லாஹ் யாரும் பார்ப்போர் இல்லாதவர்களாக தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையை விட்டு எங்களுடைய கண் குறிச்சான குழந்தைகளை பாதுகாத்தருள்வாயாக. எங்கள் வாழ்க்கையில் பொறுமையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்கின்றவர்களாக இருந்தால் எங்கள் அனைவர்களையும் மேலான சொர்க்கத்திலும் இதே குடும்பமாக நீ ஒன்று சேர்த்திருப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மௌத்தாகி கபரிலே மண்ணறையிலே இருக்கும் பொழுது யா அல்லாஹ் எங்களுக்கு தஹஜ்ஜத்தில் எழும்பி கண்ணீர் வடிச்சு எங்களுடைய கபருக்காக துஆ கேட்கும் பிள்ளைகளாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். எங்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கும் பிள்ளைகளாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். இந்த உலகத்தில் பாவத்தையும் ஹராத்தையும் செய்கின்ற பிள்ளைகளை விட்டு பாதுகாத்தருள்வாயாக. நாங்கள் மௌத்தானத்துக்கு பிறகு யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு தவறை கூட சொல்லி எங்களுக்கு ஏசுகின்ற நிலைமைகள் வந்து விடாமல் எங்களை பாதுகாத்திடு யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களையும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த இடத்திலே கேட்ட அத்தனை துஆக்களையும் பெற்ற அத்தனை துஆக்களுக்கும் சொந்தக்காரர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். எங்களுடைய கல்புகள் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் அறிந்த ரப்பே ரஹ்மானே, எல்லா கவலைகளையும் இந்த ஹஜ்ஜை முடிச்சிட்டு நாட்டுக்கு போய் சேரும் பொழுதே நீ சந்தோஷங்களாக மாற்றி தந்திரு யா அல்லாஹ். எங்களுடைய ஆஜத்துகளை தேவைகளை எல்லாம் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாரம் சாட்டினோம் யா அல்லாஹ். இந்த அரஃபா மைதானத்தில் பாரம் சாட்டினோம் யா அல்லாஹ். அத்தனை ஆஜத்துகளையும் தேவைகளையும் யா அல்லாஹ் நாங்கள் நாட்டுக்கு போய் சேரும் பொழுது எங்களுக்கு நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கல்புகளை வெளிச்சமாக்குவாயாக, பரிசுத்தமாக்குவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே மௌத் வரையிலும் தொழுகையில் பேணுதலானவர்களாக நீங்கள் ஆக்கி அருள்வாயாக. கண்மணி
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு மேலான சொர்க்கத்தில் அன்னவர்களுக்கு பக்கத்தில் குடும்பத்தோடு நம் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாயாக. வஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். பிஃபத்லி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜிமார்கள். இப்போ நான் இந்த இடத்திலிருந்து இதுக்கு போகிற பஸ்ஸால் யாரும் ஏறக்கூட மாட்டான். இப்போ டிரெக்டாக பஸ்ஸில் தான் போகிறது இன்ஷா அல்லாஹ். போகும் பொழுது மஸ்ஜிது நமீர் அரஃபா பள்ளிவாசல் விலகும், அது கிட்டால போகும். அதே மாதிரி அதை தாண்டி போகும் பொழுது முஸ்தலிஃபா இன்ஷா